ஒரு பிடி அரிசி போடுவோம். வந்திருக்கிறது குடுகுடுப்பக்காரன் இல்லம்மா, ராஜதானி பில்டர் சேர்மன் தி கிரேட் கனகராஜ். பேரை கேள்விப்பட்டிருப்பீங்களே. இந்த பருப்பா மேல முடியல, கீழே தாடி வளர்த்திருக்க. கண் ரவியா இருக்கு. தாடியாவது எடுத்துற, மேல தொப்பியாவது போட்டுக்க. சிஸ்டர், கொஞ்சம் உங்க துர்காவை கூப்பிடுங்க. இங்கதான் இருக்கேன். நான் வந்தது எனக்கு தெரியும். எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியும், என்ன கொண்டு வந்திருக்கேன்னு தெரியாது இல்லையா சிஸ்டர்? இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு கேஸ வாபஸ் வாங்கிக்க. உனக்கு பொண்டாட்டி இருக்காளா, தங்கச்சி இருக்காளா? அவங்கள யாராவது கற்பழிக்க பார்த்தா கத்தி எடுத்துட்டு போவியா, இல்ல நோட்டு கட்டு வாங்கிட்டு விட்டுடுவியா? வாசல்ல வாங்க முடியலன்னா கொல்லையில வச்சு கொல்றது என் வழக்கம். மிரட்டி பாக்குறியா? உன் வீட்டுக்கு வந்திருக்கேன். என் கெப்பாசிட்டி உனக்கு தெரியலையா? அப்ப உங்க வீட்டுக்கு வந்து நான் பதில் சொல்லட்டுமா? ஏ அம்மோ, அவரு 440 வோல்டேஜ் மனுஷன். அவர்கிட்ட வச்சுக்கிட்ட ஷாக் அடிச்சு போயிடுவேன். ஒரு பக்கெட் தண்ணி கொட்டினா இவ டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சு போயிடும். பிடிவாதம் பண்ணாத சிஸ்டர், பாடி ஜாக்கிரதை. என் பாடிக்கு என்ன கல்லாட்டம் இருக்கு. திருப்பி அடிச்சேன்னா நீ மட்டும் இல்ல, உன் காருங்க கூட திரும்பி போகாது. இந்த வீட்டுக்கு பெரியம்மாவா இருக்க, நீயாவது சொல்லக்கூடாதா மதரு? அவளை அந்த ஸ்டைல்ல வளர்த்த வாத்தியாரு நான் தான் பிரதரு. சீக்கிரம் போயிடு, இல்லாட்டி போனா அந்த பொண்ணுக்கு முதல்ல இந்த கிழவி உதைச்சிடும். அப்புறம் மானம் தெருவுல இல்ல, குப்பை தொட்டிக்கு போயிடும். ஏய், குப்பை தொட்டில போடுறதுக்கு நான் ஒண்ணும் அழுகுன தக்காளி இல்ல. அன்னைக்கு வாட்டர் டேங்க் கிட்ட விட்டுட்டேன்னு சொல்றீங்க, ரத்த டேங்கரை ரொப்புறேன் உங்க ஃபேமிலி பிளட்டால. வயசானவங்க மேல காமிக்கிறேடா உன் பிரதாபத்தை. வா ஒரு கை பார்க்கலாம். எங்க சந்திக்கலாம்? ஜெமினி, தெரபட், மவுண்ட் ரோட். பொட்ட குட்டிக்கு இவ்வளவு ஆணவம் கூடாது, கவனிச்சுக்கிறேன். நீ என்ன கவனிக்கிறது? நான் கவனிக்கிறேன். உன்னை உதைக்கிற உதைய பப்ளிக் கவனிக்கட்டும். மறுபடியும் ஏதாவது பேசுனே, அடி அடி நடிச்சு போட்டு உன்னை மண்ண கவ வச்சிருவேன். ஜாகிரதை. குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் இபிகோ 307வது பிரிவின்படி குற்றவாளி தேவாவுக்கு 3 வருட கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படுகிறது. ஏ சந்தர், தம்பி 3 வருஷம் தண்டிக்கப்பட்டதுக்காக கனகராஜ் கவலைப்பட்டு இருக்கான். எப்படியாவது அவனை தப்பிக்க வைக்கணும்னு ஹைகோர்ட்டுக்கு போவாங்கறியா? அவன் விஷயம் எனக்கு எதுக்குடா? இந்த தண்டனையில இருந்து நான் எப்ப தப்பிக்கிறது? முதல்ல அந்த விஷயத்தை சொல்லு. சபபபா, லேடிஸ் இந்த புடவை எப்படிதான் கட்டிக்கிறாங்களோ தெரியல. அம்மா, தாயார்களே, தங்கைகளே, யூ ஆர் ஆல் கிரேட். அண்ணி, அண்ணி, வா தச்சி, வா. அண்ணி பாருங்க. தச்சி, இப்ப சொல்லு. சீ, என்னது உன் மேல சிகரெட் நாத்து அடிக்குது? தம் அடிக்கிற புருஷனுக்கு வாக்கப்பட்டா கம்முன்னு சிகரெட் வாசனை வராதா என்ன? இப்பதான் என் புருஷன் வந்து முத்தம் கொடுத்துட்டு போனாரு. சீ, முண்டம். முண்டா என்னடி? அது இருக்கட்டும் அத்தாச்சி, சொல்லாம கொள்ளாம திடீர்னு இங்க வராதடி. ஏன்? ஃப்ரெஷ்ஷா மேரேஜ் ஆன ஜோடி இல்லையா? எப்போ எப்படி எந்த சீன்ல இருப்போமோ? ஆமா ஆமா, என்ன தேய்ச்சிக்கலன்னு பாட்டி புலம்பிட்டு இருக்கு. நீ என் தலைக்கு என்ன தேய்ச்சி விடுறியா? என்னையா தேய்க்கவா? உனக்கா? அத்தாச்சி, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உன்னை தேய்ச்சிக்கிட்டே இருக்கேன். அத்தாச்சி, இன்னையில இருந்து உன்னை தேய்க்கிறேன் தேய்க்கிறேன். வா அத்தாச்சி, பாடி. ஏய், நீ என்னடா தேய்ச்சி விடுறது? என்னது அவர் உன்னை டேங்கிறாரு? அது மேரேஜுக்கு அப்புறம் மூடு வரும்போதெல்லாம் என்ன செல்லமா டேன்னு வாரு. பேசாம இருங்க. லேடிஸ் மத்தியில் நீங்க எதுக்கு? நீ வா அத்தாச்சி. என்ன எண்ணெய் கீழே போட்ட? ஒண்ணுமில்ல, உன்னை கண்ட மாத்திரத்துல என்னையே கீழே போட்டுட்டேன். அத்தாச்சி, உன் உடம்பெல்லாம் தினம் எலுமிச்சம்பழத்தை போட்டு நல்லா தேய்ச்சி கூடாது? தலை தலைன்னு மின்னுவியே. என்னது முகமெல்லாம் வேர்வை, சின்ன எமோஷன். பாத்ரூம்ல வேர்வை என்ன?
என் கண்டிஷன் உனக்கு என்ன தெரியும்? என்ன கை நடுங்குது? இது நடுக்கம் இல்ல தச்சி, ஒரு நரம்பு கட்டாயி இன்னொரு நரம்புல டபார்னு லிங்க் ஆயிடுச்சு. அந்த ஸ்ட்ரோக் தான் போல இருக்கு. உன் கை ரொம்ப முரடா இருக்க நீ. அண்டாவை தேய்ச்சு தேய்ச்சு நல்லா காய்ச்சிடுச்சு. நாளைக்கு உனக்கும் மேரேஜ் ஆயிடுச்சுன்னா தச்சி உன் கையும் காய்ச்சிடும். பால் பொங்குது. கை வேலையா இருக்கேன், வேற யாரையாவது கூப்பிடுறா. ஓ நீ பால் பொங்குதா? அது என்னமோ அத்தாச்சி, என்ன கை இல்லையா? உன் பட்டு உடம்ப விட்டு விட்டு வர மாட்டேங்குது. சரிதான் போ நீ. ஓ ஐயோ நேரம் கெட்ட நேரத்துல பால் பொங்குதே, என்ன பண்றது? புடிதிரு கூட இல்லையே. ஐயோ புடவை தூக்கி பிடிச்ச அப்படிதான். பையன் எதுக்காக அப்படி சத்தம் போட்டா? ஆண்டி, பாட்டிமா, மம்மி, சித்தி எல்லாரும் வாங்க. ஆண்டி ஆண்டி இல்ல, அங்கிள். ஐயோ கிட்டு டேய் சொல்றத கேளுடா. ஐயோ கட்டாதடா டேய், என் பேச்ச கேட்டா மேல கேட்டா. என்னாச்சுடா? ஆண்டி ஆண்டி இல்ல, அங்கிள். மேல கீழ, மேல ஆண்டி, கீழ அங்கிள். ஒண்ணுமில்ல தாச்சி, திடீர்னு பைய பார்க்க கூடாது எதையோ பார்த்து பயந்து நடுக்கிட்டா. சாயங்காலம் மசூதி கொண்டு போய் சாயந்தரம் மசூதி கொண்டு போனா எல்லாம் சரியா போயிடும். அங்கே டாக்டர் இருக்காரு, அவரும் ஒரு பாய் தான், அப்துல் ஐயரு. டக்கால் டக்கால்னு ஊசி போட்டா எல்லாம் சரியாயிடும். வட தம்பி வா. என்ன எல்லாரும் கோவமா என்கிட்ட வரீங்க? ஆனால சின்ன தச்சி கோவத்துல கூட நீங்க கோவப்பழ மாதிரி இருக்கீங்க. வேற யாரு? சின்னைய முதலியார் பொண்ணு, பாண்டி இடத்துல நான் தான் ஃபர்ஸ்ட். உதைக்கிறதுல நான் ஃபர்ஸ்ட். ஐயோ ஐயோ பாட்டிமா பாத்ரூம்ல என்ன தேய்ச்சு விட்டாரு. என்ன? என் சிஸ்டருக்கு என்ன தேய்ச்சு விட்டியா? கல்யாணம் ஆகாத பொண்ணு கிட்ட ஏன் இப்படி ஐயோ ஐயோ அடிக்காதீங்க அடிக்காதீங்க. ஐயோ ஐயோ நிறுத்துங்கள். என்ன அடி அடிக்காத நீ. அப்பா இருப்பா, இதுல ஏன் தப்பு ஒண்ணு இல்ல. உனக்காக என் ஃப்ரெண்ட் என்ன இந்த வேஷம் போட வச்சா. எனக்காகவா? ஆமா தாயே, இவன் உன்னை லவ் பண்றான். கிட்ட இருந்து தினம் உன்னை சைட் அடிக்கிறதுக்கு இப்படி பிளான் போட்டா. உங்க பிளான் வேற பிளானா போக உடம்பு பூரா எண்ணெய் தேய்ச்சி விட்டு என் பேத்திய அரை நிர்வாணமா பாத்திருக்கேன். அவ மகன என்ன ஆகுறது? ஒரு பைசா வரதட்சணை இல்லாமல் உன் பேத்தியை நான் கல்யாணம் பண்ணிக் கொள்கிறேன். அவ இஷ்டப்பட வேணாமா? எனக்கு இஷ்டம்தான். அதோ பச்சை கொடி. நம்ம சாந்தி முகூர்த்த ராத்திரி எல்லாம் அநியாயத்துக்கு சிவராத்திரியா போய் தொலையுது. எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. நிலு தப்பு. பெரியவங்க வேண்டதுல அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. சரி வா, உனக்கு ஒரு நல்ல ஜோக் சொல்றேன். வேண்டாங்க. ஐயோ யாராவது வந்துருவாங்க. வருவான் வருவான். அங்க இத்தனோண்டு மூட்டை பூச்சி கிடைச்சா கூட கிழவி அப்படி இப்படி பெறறா. இங்க நீ யாராவது வருவாங்கற அதெல்லாம் எனக்கு தெரியாது. இங்கே நடக்கணும். ட்ரெயின் ஃபர்ஸ்ட் ரைட். ஐயா ஐயா, நீங்க கட்டின ரயில்வே பாலம் இடிஞ்சு விழுந்து ரயில் கவிழ்ந்துடுச்சு. எத்தனை பேர் செத்தாங்களோ, எத்தனை பேருக்கு கை கால் போச்சோ, அந்த கடவுளுக்கு தான் தெரியும். நீலு அக்கா அக்கா. பாட்டிமா பாட்டிமா வந்துட்டீங்களா? உங்க எல்லாரையும் பாக்குறதுக்காகத்தான் நான் இன்னும் உயிரோட இருக்கேன். பாட்டி அவர் எங்க? உங்க கணவருக்கு ஒண்ணும் ஆகல. அவர் ஆபீசர் வந்து அவர் அழைச்சிட்டு போயிருக்காரு. என்னங்க என்னங்க என்ன விட்டு போயிட்டீங்க? அம்மா அம்மா அம்மா. ஐயா பாருங்க, என் தனியாயத்தை என் புருஷனும் பிள்ளையும் போயிட்டாங்க. வருத்தப்படாதீங்கம்மா, உங்களுக்கு நியாயம் கிடைக்க முடியாது செய்யறேன். எதுக்கு சார் எலெக்ஷன்ல வாக்குறுதி கொடுத்தீங்க? என்ன நல்லா செஞ்சீங்க நீங்க. வாங்க இப்படி பாருங்க சார். கூற புடவையோட மஞ்சள் குங்குமத்தை எழுந்த இந்த கல்யாண பொண்ணு பாருங்க. அவளுக்கு சுமங்கலி கோலத்தை உங்க கவர்மெண்ட் எப்படி கொடுக்க முடியும்? பாருங்க
அம்மா வேணும் அம்மா வேணும்னு அம்மா செத்து போயிட்டு தெரியாம தாய் பணத்து மேல விழுந்த அழற பச்சை பிள்ளைக்கு தாய் பாசத்தை உங்க மந்திரி பதவி தருமா? அநியாயமா கோடி கோடியா சம்பாதிக்கணும்னு அந்த கான்ட்ராக்டர் அந்த பாலத்தை கட்டினதுனால தானே ரயில் விழுந்து இத்தனை பேர் செத்து போயிட்டாங்க. இது யாருடைய தப்புன்னு விசாரிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன். டெல்லியில இருந்து ஒரு ஸ்பெஷல் ஆபீசரை உடனே அனுப்பி வைக்கிறேன்.